ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று யார் நல்ல முறையில் குளித்து வாசனைகள் பூசி இமாம் மிம்பரில் வருவதற்கு முன்னர் பள்ளிவாயிலுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை வல்லவன் ரஹ்மான் தருவதாக சிலாகித்து சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜுமா உரையில் அனர்த்தங்கள் எமக்கு சொல்லும் படிப்பினை என்கின்ற கருப்பொருளில் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான அடிப்படைகளை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அனர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதருடைய அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய சோதனைக்காக அல்லது அந்த மக்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனர்த்தங்களை ஒரு சமுதாயத்தின் மீது வழங்குகிறான், கொடுக்கிறான் என்று சொல்லலாம். இந்த அனர்த்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுதுகளில் நாங்கள் அல் குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் தேடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் அனர்த்தங்களை பலவிதமாக சொல்லுகிறான். ஒரு ஒரு சமுதாயத்தினருக்கு அனர்த்தங்களை ஏன் அல்லாஹ் வழங்க வேண்டும், ஒரு மனிதர்களை ஏன் அல்லாஹ் கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற கூற்றுக்களை நாம் தேடுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனர்த்தங்கள் ஒன்றில் இதா அஹப்பல்லாஹு அபுதன் இப்தலாஹு, ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தால் விரும்பி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கிறான், அவனுடைய ஈமானுடைய அளவை அல்லாஹ் பரிசோதிக்கிறான் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது அம்சம், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ், ஒரு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அல்லது பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களுடைய செயற்பாடுதான் இந்த பூகம்பங்கள் அழிவுகளுக்கு காரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையை நான் இந்த 2 அல்லது 3 அம்சங்களுக்குள் சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது அம்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று இதா அஹப்பல்லாஹு அபுதன் இப்தலா, ஒரு மனிதனை அல்லது ஒரு சமுதாயத்தினரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினரை அழிவுகளை கொண்டும் சோதனைகளை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய சோதனை எல்லா வகைகளிலும் இருக்கலாம், அழிவுகள் என்று மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய மரண செய்தியின் மூலமாக இருக்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சோதனை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பசியை கொண்டு நாங்கள் சோதிப்போம், பசியை கொண்டு நாங்கள் சோதிப்போம், பொருளாதார சோதனையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொருளாதார சோதனை, அந்த பசியை கொண்டு இருக்கின்ற சோதனை நபிகளார்கள் நபித்தோழர்களுடைய காலங்கள் அல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலங்களிலே நடந்தேறிய சம்பவங்களை நாங்கள் தேடி பார்ப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது இலங்கை நாட்டினுடைய பணக்காரர்கள் பட்டியலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 2002, 3, 4 இலங்கையில ஆக உயர்கட்ட பணக்காரனா இருந்தவர் தான் ஜோன் கொத்தலாவல். உங்களுக்கு தெரியும், உயர்மட்ட பணக்காரர்களா இருந்தாரு. அது கோல்பேஸுக்கு முன்னால இப்ப கட்டியிருக்கப்படுகிற ஆகாச கடை அவருக்கு சொந்தமானது. அவர் மரணிக்கின்ற நேரம், அதாவது சிறையில் அடைக்கப்படுகின்ற நேரம்
அவருடைய பிஓசி கணக்கில் மாத்திரம் பல கோடிகள் இருந்ததாக அவரை பற்றிய தகவல்கள் சொல்லுகிறது. அல்லாஹ் அவரை எப்படி சோதிச்சான்னு சொன்னா நாங்கள் வரலாறுகள்ல பார்க்கலாம். குழந்தையின்மையை, அதாவது அவர் தந்தை அடையவில்லை, தந்தையாக இல்லைன்ற ஒரு குழந்தைக்கும் தந்தையாக இல்லை என்பதை கொண்டு அல்லாஹ் அவரை சோதிச்சார். எல்லாத்தையும் கொடுத்தா இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருந்தார். அது போல நாங்கள் இன்னும் பார்க்கலாம் சகோதரர்களே. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையில் சோதிப்பதை நாங்கள் காணலாம். எங்களுக்கு அண்மை காலமாக கிடைத்த ஒரு சோதனை தான் நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்குகளினால் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். ஏதோ ஒரு வகையில் வெள்ளப்பெருக்குகளினால் சோதிக்கப்படுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையை எங்களுக்கு ஈமானிய பலப்பரீட்சையாக சொல்லுகிறார். எப்படி ஈமானிய பலப்பரீட்சை? இந்த சோதனையின் மூலமாக எங்களுடைய நடவடிக்கைகள் என்ன, எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி நம்ம வெள்ளம் வந்துட்டு அல்லது மழை பெய்யுது என்று சொல்லி அல்லாஹ்வை மறந்து இருக்கிறோமா? அல்லாஹ்வை மறந்து இருக்கிறோமா? அல்லது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றோம்? பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் நேரம் கிடைத்தால் நாங்கள் வணங்குவோர்கள். நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்கள் தெரியுமா? நேரம் எடுத்து வணங்குவோர்கள் அல்ல, நேரம் கிடைத்தால் நாங்கள் வணக்கசாலிகளாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ் சோதனை காலங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை எந்த அளவுக்கு நாங்கள் அஞ்சி இருக்கிறோம், அவருடைய வணக்க வழிபாடுகளிலே எந்த அளவுக்கு நாங்கள் கடமையாக அல்லது நேர்த்தியாக இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசோதிக்கிறான். இது ஒரு லட்சம் சகோதரர்களே. அடுத்தது என்ன என்று சொன்னால், சில சகோதரர்கள் அல்லது சில எங்களுடைய மக்கள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டு அல்லது வெள்ளத்தினால் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை, எங்களோட வீட்டுல தண்ணி இல்ல, எங்களோட வீட்டுல வெள்ளம் இல்ல, நாங்கள் நல்ல முறையில இருக்கிறோம். இந்த நேரங்களிலும் அல்லாஹ் எங்களை பரிசோதிக்கிறான். இந்த நேரங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை பரிசோதிக்கிறான். கடந்த வெள்ளப்பெருக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 6, 7, 8 உயிர்களை காவு கொண்டது. 6 மதரசா மாணவர்கள் மரணம் அடைந்திருந்தார்கள். அதிலே ஒரு மாணவனுடைய செவ்வியை பார்க்க கிடைத்தது. அவர் சொல்றாரு, அதுல நாங்க இப்படித்தான் எல்லாரும் போய்கொண்டிருந்த நேரம் அந்த 6 நண்பர்களும் தண்ணீர் அடித்து செல்லப்படுகிறார்கள். வளர்ச்சி எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க, யாரும் காப்பாற்றுவர்களாக இல்லை. இந்த நேரம் நானும் நீங்களும் உணர்வது என்ன சகோதரர்களே? இந்த கணப்பொழுது நானும் நீங்களும் உணர்வது என்ன என்று சொன்னால், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய ஏதோ ஒரு உறவினர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தினால் அவர்கள் சிக்குண்டு சோதனைப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் பார்வையாளர்களாக மாத்திரமில்லாமல் பங்குதாரர்களாக நாங்கள் இருந்தோமா என்று கேட்டால், நானும் நீங்களும் சகோதரர்களே, நிறைய நண்பர்கள் இப்படி வெள்ளத்தினால் அடித்து செல்லப்படுகிறார்கள் என்று போட்டோ போடுபவர்களாக இருந்தோமே தவிர, அன்புள்ள சகோதரர்களே, அங்கு சென்று எங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும் என்று யோசித்தோமா என்று கேட்டால், எந்த கணப்பு அனுப்புறமான அளவுக்கு கூட அது இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கும் சகோதரர்களே. ஒரு சகோதரி தொலைபேசி மூலமாக சொல்றாங்க, எனக்கு 6 பெண் குழந்தைகள், 3 நாட்களாக நான் சாப்பிடவில்லை, யாராவது உதவுபவர்கள் இருந்தால் கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமையில் இந்த நிலைமை இருந்தது சகோதரர்களே. ராக்குலி பகுதியிலே அதாவது ஒரு மாற்று மத நண்பர் தொலைபேசி ஏற்படுத்தி சொல்றாரு, நாங்க 25 குடும்பங்கள் இருக்கிறோம், உங்களவர்கள் சமைத்த உணவு கொடுப்பதாக கேள்விப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது தாங்க என்று கேட்கக்கூடிய நிலையில இருந்தது. நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நாம் நல்ல முறையில இருக்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை வீட்டுல வெள்ளம் இல்லைன்னா எங்கட பங்கு நாங்க என்ன யோசிக்கிறோம், என்னட்ட எல்லாம் என்ன இருக்கு, அண்டைக்கு நான் தின்றேன் அப்படிதான் நாங்க யோசிக்கிறோம். நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, நான் என்னட்ட என்ன இருக்கு அண்டைக்கு தின்றோம்னு நாங்கள் யோசிக்கிறோம் சகோதரர்களே. நாம் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால், நான் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய தேவையில்லை சகோதரர்களே, 100 ராத்தல் பான் வழங்க வேண்டிய ஒரு தேவையில்லை. உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த வீட்டுல இருந்து ஒரு பார்சல், ஒரு நேர உணவு, ஏண்ட வீட்டுல இருந்து ஒரு ராத்தல் பான் ஒரு சகோதரருக்கு வழங்கட்டும்.
ஈமானிய உள்ளம். இதை நாங்க எப்ப உணர்வோம் தெரியுமா சகோதரர்களே? எந்த வீட்லையும் வெள்ள வரணும், எந்த வீட்லையும் உயிர்கள் காவு கொள்ளப்படணும், எந்த வீட்லையும் ஊட்ட விட்டு வெளியில நின்றாதான் நான் என் மனசு எப்படி தெரியுமா சொல்லுது, எனக்கு யார் இந்த புள்ளலுக்கு யாரும் தராக்கள் இல்லையே, ஏன் நான் கொடுக்க கூடாது? சகோதரர்களே, ஈமானிய உள்ளங்கள் கொண்டவர்களாக நாங்கள் இருந்தால், ஒரு 6 பெண் குழந்தைகளை கொண்டவர் 3 நாட்களாக உணவு இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அருகிலே வீடுகள் இருக்கவில்லையா, சாப்பாடுகள் அவருக்கு நேர்த்தியாக வழங்கப்பட்டது என்று சொன்னா நாங்க என்ன யோசிக்கிறோம்? கொடுக்குறாங்க தானே எல்லாருக்கும், கொடுக்குறாங்க தானே எல்லாருக்கும் வழங்கப்படுது தானே என்று நானும் நீங்களும் யோசிக்கிறோம் சகோதரர்களே. இந்த வீட்டுல இருந்து ஒரு பார்சல் சோறு கொடுக்கிறதுக்கு எனக்கு அதாவது வசதி இல்லாமல் இல்லை சகோதரர்களே. எனக்கு ஒரு ராத்தல் பான் வாங்கி கொடுப்பதற்கு வசதி இல்லையா? சொல்லட்டும் யாராவது. ஒரு போதும் இல்லை சகோதரர்களே. அழகாக 3 வேளையும் உணவுகளுக்கு நாங்கள் அழகாக சாப்பிடுகிறோம். என்ன காரமாக இருந்தாலும் சரி, கடும் கஷ்டப்பட்டாக இருந்தாலும் சரி, நல்ல முறையிலே கொடுக்கிறோம் சகோதரர்களே. ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரர் பிரியாணி பார்சலோட வார நாங்க கேட்கிறோம், என்ன இது பிரியாணி பார்சலோட வாரீங்க? முழுவி ஒரு எல்லாரும் வெள்ளிக்கிழமையில நம்ம நாட்கள் நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம நாட்கள் வாயால கேட்டுக்க மாட்டாங்க. ஏண்ட பிள்ளைக்கு இது இருந்தா நான் சாப்பிடுமே கேட்கலுமா சகோதரர்களே? ஏண்ட பிள்ளைக்கு அங்கர் வேணும் அல்லது பால்மா வேணும் என்று கேட்கலுமா? ஏன்னா இன்னொருவருடைய வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு அந்த நிலைமை வரும் வரைக்கும் நான் அந்த உணர்வு எனக்கு இருக்காது. அடுக்கப்படும் சகோதரர்கள், நான் வெள்ளத்தில் தாழுகின்ற வரைக்கும் அந்த உணர்வு இருக்காது சகோதரர்கள். காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஈமானால் மிகவும் தூரமாக இருக்கிறோம். வெறுமனே ஒரு பார்வையால் வெள்ளம் வருது, அங்க போயிட்டு நின்று ஒரு டிக்டாக், அங்க போயிட்டு நின்று ஒரு போட்டோ, அங்க போயிட்டு நின்று ஒரு போட்டோ. ஒரு சகோதரர் எழுதுறாரு, வெள்ள நேரங்களில் நீங்கள் வணங்குகின்ற உணவை கூட அரசியலாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். நான் விமர்சிக்க வரையில சகோதரர்கள், சாப்பாட்டை கூட எப்படி கொடுக்குறாங்க, இவருக்கு நான் ₹1 தர்மம் கொடுக்குறேன்டா அல்லது ஒரு பார்சல் கொடுக்குறேன்னா அதிலும் ஒரு போட்டோ தேவைப்படுகிறது. எனவே நம்பிக்கைய ஈமான் உள்ள சகோதரர்களை, ஈமானிய உள்ளங்களை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் சகோதரர்களை இவைகள். அடுத்தவருக்கு கஷ்டம் வருது அல்லது அடுத்தவருக்கு துன்பம் வருதுன்னா எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறோம், எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது சகோதரர்கள்? நாங்க ஒருவருக்கு உணவு பார்சலோ அல்லது ஒரு பானை கொடுக்க போறோம்னா நானும் நீங்களும் என்ன தெரியுமா யோசிக்கிற, இந்த முழு மூதூர்ல ஒரு லிஸ்ட் எடுத்து யார் யாரு என்றெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் கொடுக்காதீங்க. முழு மூதூர்ல லிஸ்ட் எடுத்து நீங்க நடுத்தியுள்ள எவ்வளவு, சாமிநாகர்ல எவ்வளவு, இங்கால எவ்வளவு, இதெல்லாம் தேவையில்லை சகோதரர்கள். நான் ஒரு கேட்டகரி சொல்றேன், நாங்கள் உதவி செய்து கொள்வதற்கு நான் ஒரு கேட்டகரி சொல்றேன். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று அதிகமாக சொன்ன ஒரு கேட்டகரி நான் சொல்றேன். நான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு நிறைய சொந்தங்கள், குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிறார்கள், நாங்கள் வாழுகிறோம் சகோதரர்களே. இந்த காலங்கள்ல நான் யாருக்கு அந்த ஒரு பார்சல் சோத்தை அல்லது உதவி செய்யணும் என்று சொன்னா, எந்த குடும்பத்தில ஒருவர் ஏதோ இந்த மூதுல எங்க சரி வாழட்டும் அல்லது எந்த பிரதேசத்துல சரி வாழட்டும், எந்த குடும்பத்தில ஒருவர் இப்படி பாதிக்கப்படுகிறார், நீ அடுத்தவனுக்கு கொடுக்க வேணாம், ஓண்ட குடும்பத்துல உள்ள கொடு. நீ அடுத்தவனுக்கு கொடுப்பதான் நாங்க யோசிக்கிறோம், அடுத்தவருக்கு போகுது அல்லது அடுத்தவருக்கு செய்யணும் என்று தானே யோசிக்கிறோம். அல்ல சகோதரர்களே, தர்மத்தில் மிக உயர்ந்தது எங்களை நெருங்கியவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எங்க சொந்தக்காரர்கள் ஏன் தெரியுமா, நான் வெள்ளத்தில் அகப்பட்டுட்டேன், சாப்பாடு இல்லைன்னு சொல்லிக்க மாட்டான், சொல்லலுமா சொல்லிக்க மாட்டான். எனக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்க மாட்டான், இப்படி பாதிக்கப்படுறேன்னு சொல்லிக்க மாட்டான். அல்ல அல் குர்ஆன்ல சொல்ற, வெட்கத்தின் காரணமாக தனது வறுமையை வெளியிலே சொல்லாமல் உள்ளுக்குள் புதைத்துக் கொள்கிறார்களே அவர்களை தேடி கொடுங்க, அவங்களே தேடி கொடுங்க ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, நான் அடுத்தவர் செல்ல அடுத்தவர் கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கிறாரு, ஏன் நான் சொர்க்கம் போடாதா? எல்லாரும் போறான், எல்லாரும் கொடுக்கிறான். அப்ப ஏன் நிலைமை? நாங்கள் செய்த அமல்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளார் மூலம் சொல்லக்கூடிய ஒன்று, நீங்கள் செய்த அமல்களின் மூலமாக நீங்கள் சோழம் செல்ல முடியாது. இல்லா யதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மதிஹி. இப்படி 1 2 3 செய்றமே, கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு ஒரு பார்சல் 2 பார்சல் அல்லது ₹1 ₹2 கொடுக்கிறோமே, உங்க மனோநிலை என்ன தெரியுமா சகோதரர்களே? இதையும் தாண்டி மூதூரில் உள்ள எல்லா, அதாவது கிழக்கு மாகாணம் முழுவதுமாக எல்லா பள்ளி வாயில்களையும் 2 சைட்டுக்கும்
இந்த பக்கெட் வைக்கிறாங்க, ஈமான் அளவை சொல்லவார். நான் ஒவ்வொரு கிழமையும் நான் ஜும்மாக்கு போறேன். வீட்டுல இருந்து வார நேரம் சரி இன்னைக்கு ₹1 போடுவோம் என்று யோசித்த உள்ளங்கள் எத்தனை இருக்கு. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ₹1 இன்றைக்கு இந்த பக்கெட்டுக்குள்ள போடுவோம் என்று யோசித்த உள்ளங்கள். நான் ஈமானால் நாங்கள் பலகீனமர்களாக இருக்கோம். ஈமானால் பலகீனர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. நான் ஒரு சிங்கள பத்திரிகையிலே படித்த ஒரு செய்தி, ஒரு உதாரணத்துக்காக சொல்லித்தோம். 2013-14களில் ஒரு பணக்காரராக வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 30-32 கோடி சொத்து மதிப்புகளாக இருந்தது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நிலைமையை எப்படி மாத்தி வச்சுக்கான்னு சொன்னா, அவருடைய நிலைமையை எப்படி மாத்திக்கிறான்டா, இந்த ஹோட்டல்கள்ல உங்களுக்கு தெரியும், கையை கழுவுறதுக்கு சாப்பாடு வச்சுப்பாங்க, கையை கழுவுறதுக்கு ஒரு கோப்பிங்கா வச்சுப்பாங்க, அதை எங்க கண்டாலும் தூக்கி குடிச்சிரு. எவ்வளவு பெரிய பணக்காரர், அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. மிச்ச பணக்காரரா இருந்தார், இப்ப ஹோட்டல்களுக்கு முன்னால போயிட்டு ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கு முன்னால நிக்கிறார். நின்றுட்டு அங்க கைய கழுவுற தண்ணிகள் இருந்தா தூக்கி குடிச்சிருந்தாரு சகோதரர்களே. இப்படி நானும் சோதிக்கப்பட்டான். இப்படி எந்த வீட்டுக்குள்ளுக்கும் ஒரு வெள்ளம் வந்தால், என்னுடைய மானமும் பறி போனால், அந்த நிலைமையில் தான் நாங்கள் ரப்புல் ஆலமீனை உணர்வோம் சகோதரர்களே. நானும் உதவி செய்ய வேண்டும், நானும் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்வோம் என்பதை நாங்கள் முதல் அம்சமாக புரிந்து கொண்டு, நான் இந்த நேரத்தில் ஒரு மனதிலே ஆழமாக கைய வச்சு இன்னும் சகோதரர்களே, இன்னும் உணவில்லாமல் இருக்கத்தான் செய்கிறான். இன்னும் வெள்ளிக்கிழமை தினம் இன்னும் சாப்பிடுவதற்கு ஒரு அரிசி இல்லாதவர்கள் எம் சமுதாயத்திலே, ஏந்த குடும்பத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் நான் யோசிக்க உணர்வதற்கு இன்னும் நான் யோசிக்கிறேன். அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான், அல்லாஹ்வே கேட்கிறான், அவர்கள் இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு கால அவகாசம் கேட்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் கால அவகாசம் கேட்கிறார்களா? அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பக்கத்து வீட்டுல இன்றைக்கு வானிலை அறிக்கையினுடைய அறிக்கை என்ன தெரியுமா? 8-6ல இருந்து வர்றான். எதுல இருந்து வரான்? 6ல இருந்து வரான். 6ங்கிறான், 7ங்கிறான், 8ங்கிறான், இந்த 13ல நிக்கிறான். எங்க நிக்கிறாங்க? 13ல ஒரு தாராமுக்கம் இருக்கிறான்னு நிக்கிறான். அந்த நேரம் என்ற வீட்டுல தண்ணி ஏற்பட்டான். அந்த நேரம் நானும் இந்த வெள்ளத்தில் அகப்பட்டால், இன்னொரு சகோதரன் தன்னை ஒரு வேடிக்கையாக போட்டோவாக பார்க்கின்ற நிலைமை ஏற்பட்டால் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் போதுமானவன். இந்த நிலையை நாங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்தவன் வீட்டுல வாரது, ஏந்த வீட்டுல வாரது கணப்பொழுது போதும், ஒரு வினாடி போதும். அவன் வீட்டுக்குள்ள ஒரு அடிதான் தண்ணி வந்துச்சு, என் வீட்டுக்குள்ள கழுத்து மட்டத்துக்கு வரும். அல்லாஹ் உணர்த்துவான், என் வீட்டுக்குள்ள கழுத்து மட்டத்துக்கு வரும், தத்தளிக்கின்ற நிலைமை. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய சகோதரர்கள் உணவு தான் கொடுக்கணும் அல்லது எனக்கு உணவு இல்லை. நிறைய பெண்கள் சகோதரிகள், அதாவது மாதவிடாய் காரணமாக அந்த அதற்குரிய அதாவது ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கிறார்கள், குழந்தைக்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தை 3 நாள் சாப்பாடு இல்ல, பால் வரவில்லை என்று தொடர்பு கொண்டு ஒரு பால் மாவை வாங்கி அனுப்பி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் எங்கட ஊர்ல இருக்கிறாங்க சகோதரர்கள். நீங்க பிட்டையில வட்டையில யோசிக்காதீங்க, வட்ட பிட்ட விடுங்க. எந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு வாழுகிறார்கள். இதை உணர்கின்ற தருணம், அடுத்த வெள்ளமோ அடுத்த பூகம்பமோ எனக்கு தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் ஈமானை தந்திருக்கிறான், நான் நல்ல முறையிலே உணர்ந்து கொள்வேன் என்கின்ற செய்தி எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். ரப்புல் ஆலமீன் இதை எங்களுக்கு தந்துள்ளான். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன என்று சொன்னால், இந்த பூகம்பம் ஏன் வர வேண்டும், இந்த பூகம்பம் ஏன் வர வேண்டும் என்று சோதனை. இன்னும் அடுத்த அம்சம் அல்லாஹ்வே சொல்றான், இந்த பூகம்பத்தினுடைய வெளிப்பாடு நாங்கள் செய்த குற்றங்களும் பாவங்களும், நாங்கள் செய்த குற்றங்களும் ஒரு பாவங்களும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளார் மூலம் சொல்லுகின்றார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் குழப்பங்கள் அதிகமாக வருகிறதா, அது மனிதன் தன் கரங்களினால் சம்பாதித்துக் கொண்டவைகள் சகோதரர்களே. இந்த நேரத்தில் எத்தனை எத்தனை பாவங்கள் என்று என்னால் எண்ணி சொல்ல முடியும். அப்படி சொல்லிட்டு சொன்னா சந்தர்ப்பத்துக்கு குத்தி காட்டுறான் அல்லது சந்தர்ப்பத்துக்கு குத்தி காட்டுறாங்க சொல்ல முடியும் சகோதரர்கள். நாங்கள் வாழக்கூடிய இதே ஒரு ஊரில் அல்லாஹ் போதுமானவன். ஒரு காலம் நல்ல முறையில் மூதுரை பொறுத்த வரைக்கும்
அதாவது கல்விமான்களும் நல்ல தர்மம் கொடுக்கக்கூடியவர்களும் வாழ்ந்த ஒரு கிராமம். இன்றைக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒரு சில சகோதரர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் எல்லோருடைய பெயரும் அவமானப்படுகின்ற, அசிங்கப்படுகின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துவிட்டது சகோதரர்களே. பாவங்கள் மலிந்து காணப்படுகிறது. பாவங்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரம் அடுத்தவரை பற்றி நாங்கள் தவறாக நினைப்பதும் பாவம். அடுத்தவரை ஒரு விபச்சாரம் செய்வது மாத்திரமல்ல சகோதரர்களே பாவம். அடுத்தவரை பற்றி நாங்கள் தவறாக எண்ணினோம் என்று சொன்னால், அடுத்தவருடைய வீட்டில் நல்லா இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் அதுவும் பாவம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் பெரும்பாவங்கள் அதிகமாக அதிகரிக்கின்றதோ அங்கு அல்லாஹ் அழிவுகளை அதிகமாக ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு கேள்விப்பட்ட வகையில் விபச்சார முஸ்லிம் புரோக்கர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையா? விபச்சாரத்தை செய்யறாங்க, விடுங்க, அவன் பேசுற ப்ராப்ளம். ஏற்பாடு செய்யக்கூடிய முஸ்லிம் புரோக்கர், ஏன் முஸ்லிம் என்று சொல்றேன், முஸ்லிம் புரோக்கர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சகோதரர்களே. இன்றைக்கு எம் சகோதரிகள் ஒவ்வொரு தந்தைமாரும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொருவரும் நன்றாக தன் மனதிலே ஆழ்த்தி கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், நடிகைகளாக முஸ்லிம் நடிகர்களாக மாறியவர்கள், முஸ்லிம் நடிகைகளாக மாறியவர்கள், முஸ்லிம் காவலியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எம் சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை சகோதரர்களே. டெக்னாலஜியினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு எந்த அங்கங்களை நீங்கள் பிறருக்கு காட்ட வேண்டாம் என்று ரப்பு சொன்னானோ, ஆயிஷா அம்மையார் அவர்கள் எந்த அங்கங்களை தன் வாடையினுடைய அடிப்பாகத்தை கிழித்து மறைத்துக் கொண்டார்களோ அதை எல்லோரும் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் தேசதாரிகளாக நாங்கள் மாறிவிட்டோம், முஸ்லிம் நடிகைகளாக மாறிவிட்டோம். பாவங்கள் அதிக டெக்னாலஜி காலத்துல பாவங்கள் வேறு விதமாக இருந்தது. இன்றைக்கு இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி தங்களுடைய மானங்களை அடுத்தவர்களுக்கு விற்கக்கூடியவர்களாக என் சமுதாயத்தினர் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் போதுமானவன். பாவங்கள் எந்த ஒன்றென்று சொல்லிக்க சகோதரர்கள், எல்லாத்தையும் 100, 2, 3 நாள் சொல்ல முடியும். நாங்கள் ஜும்மா 2 மணி ஆயிரம் முடிகிறதுக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவங்கள் இன்றைக்கு நாங்க எந்த புள்ளதான நல்லாத்தான் இருக்கிறான், எந்த மகள் தானே நல்லாத்தான் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அசட்டையாக இருந்தோம் என்று சொன்னார், என்னுடைய புதல்வி நாளை என்னையும் நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய நிலை வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனர்த்தங்களை இந்த உலகத்திற்கு அனுப்புவது ஒன்று ஈமானிய பலப்பரிச்சு. எந்த அளவுக்கு நாங்கள் ஈமான் அங்கே உபயோகிக்கிறோம், எனக்கு ஈமான் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு அளவுகோல். நான் 3 நேரம் நல்ல முறையில சாப்பிட்டேன், நான் நல்ல முறையில டீ குடிச்சேன், நான் நல்லா வாழ்றேன், ஆனா ஒரு டீ வாங்கி கொடுக்கணும்னு சொல்ற உணர்வு எனக்கு வரவில்லை. அதான் மனவேதனை. ஒரு நேர உணவு ஒரு பார்சல் கட்டுறதுக்கு ஒரு 200 கிராம் அரிசி யார்கிட்ட இல்ல, என்னட்ட இல்லையா, உங்கள்கிட்ட இல்லையா, அல்லது ஒரு 20 ரூபாய் அல்லது ஒரு 40 ரூபாய் கொடுத்தோம் என்று சொல்வதற்கு குத்தி காட்ட வேண்டும். நான் என்னையும் சேர்த்து எனக்குமான உரை சகோதரர்களை நாம் உணர வேண்டும். யாரோ ஒருவர் வெளியூர்களில இருந்து ஒரு சகோதரர் தொலைபேசி ஏற்படுத்தி சொல்றாரு, உங்களோட ஊர்ல வெள்ளப்பெருக்குல சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்களாமே, 500 ராத்தல் பானரிக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலுமான்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்க ஊர்ல இல்லையா கொடுக்கறதுக்கு? நன்மைக்காக வேண்டி எங்கேயோ இருந்து 500 ராத்தல் பானி இங்க வாங்கி இங்க கொடுத்தது போயிட்டான். நான் இங்கே இருந்து போட்டோ எடுத்து நரகத்துக்கு போயிட்டேன். அதான் மிச்சம். இங்கே இருந்து போட்டோ எடுத்து நரகத்துக்கு போயிட்ட சகோதரர்களே, ஈமானிய பல பரிசு எனக்கு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு அதாவது சீரோசன நிலை நாளை மாறுமா நாளை மறுதினமா என்று தெரியாமல் இருக்கிறது, என்றும் மாறலாம். ஈமானிய பல பரிசை என்னால் முடிந்தது 1 ரூபாய் என்றாலும் அதன் மூலமாக சூனம் செல்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். 2வது அம்சம், நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எங்கள் பாவங்களை உணர்த்துவதற்கு அல்லாஹ் பூகம்பங்களையும் அழிவுகளையும் ஏற்படுத்துகிறான் என்பதை உணர்ந்து வல்லவன் ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எந்தெந்த அழிவுகளை எங்களுக்கு வழங்கவிருக்கிறானோ, இதற்கு பின்னர் எந்தெந்த பேரழிவுகள் எங்களுக்கு தாக்கவிருக்கிறதோ அவைகளை இல்லாமல் செய்து நாங்களும் ஈமான் உள்ளவர்கள், ஈமானிய மக்கள் என்பதை உணர்த்துவதற்கு வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு கால அவகாசம் தேவையில்லை. நாங்களும் ஈமான் உள்ளவர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்கு நானும் நீங்களும் தயாராக இருப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். إن الحمد لله
نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சோதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறான். ஒரு சமுதாயத்தை நாம் ஒரு வருடத்திற்கு 2 முறை அல்லது 1 முறை சோதிப்போம் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்றான்? ஒரு சமுதாயத்தை நாம் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இன்னும் ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை பற்றி பாவங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், இது பாவம், நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடியவர்கள் எப்பொழுதெல்லாம் எந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த 2 அம்சங்களும் எங்களை கொஞ்சம் யோசிக்க தூண்டுகிறது. என்ன அம்சங்கள் என்று சொன்னால், அழிவுகள் இன்னும் முற்று பெறவில்லை. ஒரு தடவை நடந்திருக்கிறது, மறு தடவையும் வரலாம். ஒரு தடவை நடந்து முடிந்திருக்கிறது, ஏதோ கணுக்கால் அளவுக்கு, கரண்டை கால் அளவுக்கு, இடுப்பளவுக்கு வந்து முடிஞ்சிச்சு. வீட்டு சேதங்கள் இல்லை, இன்னொரு என்ன அம்சங்கள் சேதங்கள் இல்லை, உயிரிழப்புகள் ஏதோ 6, 7, 8 பேச்சு 100, 150, 200 இல்லை. எப்பொழுதும் வரலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு வருடத்தில் நாங்கள் 1 தடவையோ 2 தடவையோ சோதனைகளை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுவான். இது 1 அம்சம். 2வது அம்சம் அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்தை எடுத்து செல்லக்கூடியவர்கள், இது நல்லது இது கெட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த சமுதாயத்திலே இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தில் நாங்கள் அழிவுகளை ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, நான் இது முதல் முறையில சொல்லியிருந்தேன், பாவங்கள் நிறையவே அதிகரித்து விட்டது, பாவங்கள் செய்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள் என்று நான் முதலாவது உரையிலே சொல்லியிருந்தேன். சகோதரர்களே, இது பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கள் சமுதாயத்தில் குறைந்து கொண்டே செல்லக்கூடியவர்கள், மார்க்க கல்வியை தன்னுடைய கல்வியாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு நான் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை பற்றிய படிக்க வேண்டும், அல் குர்ஆனை மனனமிட வேண்டும் என்று யோசிக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே செல்லுகிறார்கள். இப்படி குறைந்து கொண்டே போகும் என்று சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான் சொன்னா, அதாவது எங்களுக்கு குற்றங்களையும் சோதனைகளையும் அதிகரிக்க செய்து எங்களுக்கு உணர்த்துவான். எங்க எப்படி உணர்த்துறான்? நீங்க மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், இது நல்லது இது கெட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே செல்லுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவான். சகோதரர்களே, சில நேரம் யோசிக்க தோணுகின்றது, அப்படி ஒரு உணர்த்தலாக இருக்குமோ என்று யோசிக்க தோணுகின்றது. ஏன் என்று சொன்னா, இந்த புள்ளே நீங்க யோசிங்க, ஒரு கிளாஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் தலைப்போட சம்பந்தம் இல்ல. இந்த மார்க்க கல்வி என்னதால நான் சொல்லிக்கிறேன், கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் ஒரு குர்ஆன் மதரசாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பாருங்க. ஒரு காலம் குர்ஆன் மதரசா ஒரு கணக்கு இல்லாம இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய வளர்ச்சி நல்ல முறையிலே, அதனுடைய ஒரு சீருடையோடு நல்ல முறையிலே நடைபெறுகிறது. ஆனா ஒரு மனவேதனை என்னன்னா, இன்றைக்கும் சகோதரர்கள் அழுக்கான ஆடையோடும் மற்ற பாடசாலைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவைகளுக்கு இல்லாமல் இவைகளுக்கு நாங்கள் சரி ஓதுற வழிதான் இன்றைக்கு இல்லாட்டி நாளை போயிடலாம் என்று நினைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக வேண்டும். அல்லாஹ்வை அவனுடைய தூய வடிவில், மார்க்கத்தை இது பிழை, இப்படி செய்யக்கூடாது, நாங்க மார்க்கத்தை ஸ்பீச் பண்றோமா இல்லையா, பயான் பண்றோமா இல்லையா இல்ல. நான் சொன்னேனே, எந்த குடும்பத்துல எந்த ராத்தா தப்பு செய்கின்ற நேரம், எந்த நானா தப்பு செய்கின்ற நேரம் இப்படி செய்யாதீங்க. தப்பு வேண்டா நீங்க உடனே விபச்சாரத்துக்கு போயிடாங்க. நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறதும் பிள்ளைதான். நாங்க நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிற நேரம் நானா இருந்து குடிங்கன்னு சொல்றதுக்கும், இங்க இருந்து குடிங்கன்னா உண்ட வேலையை பாருன்னு சும்மா இருந்துருவான். வணங்கிட்டா உண்ட வேலையை பாருன்றோடு சும்மா இருந்துருவான். அதுவே அப்ப இருந்து குடிங்கன்னேண்டா புள்ள சொல்றான் அல்லவா, ஏதோ ஒன்று இருக்கும் வாப்ப என்னன்னு கூட கேட்க மாட்டாரு, உட்கார்ந்து குடிப்பார். என்னன்னு கூட கேட்க மாட்டாரு, உட்கார்ந்து குடிப்பாரு. என்ன மகன் ஒரு மௌலவி மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், நான் இப்படி திடுறேனே என்று சொல்லி மன உள்ளம் சொல்லும். சகோதரர்களே, எனவே எந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடியவர்கள், அவன் தூதருடைய வழிகாட்டல்களை சொல்லாதவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் அழிவுகளை ஏற்படுத்துவான் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையில் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் மூன்று அம்சங்கள். ஒன்று,
நாம் ஈமானிய பலப்பரிச்சை ஒன்று நடைபெறவிருக்கிறது. இன்னும் முடியலைங்கிறான். நான் சொல்லல, சீதோசனத்தின் சீற்றம் இன்னும் முடியலைங்கிறான். 13ங்கிறான், 14ங்கிறான், 6ல இருந்து வர்றான். அப்ப இன்னும் முடியல. அல்லாஹ் இத குர்ஆன்ல இன்னும் உறுதிப்படுத்துறான். ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லாட்டி 2 தரம் நாங்க உங்களை புரட்டி அடிச்சுக்கிட்டே இருப்போம்ங்கிறான். அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். இது ஒன்று அம்சம். இரண்டாவது அம்சம், இந்த சோதனைகளின் பொழுது ஈமானிய பணப்பரிச்சையினுடைய நிலையத்தில் நானும் நீங்களும் எப்படி இருக்கு நல்ல மனசுல ஆழமா பதிஞ்சீங்க. என்னால முடிஞ்சது ஒரு பார்சல்னாலும் கொடுத்துருங்க. என்னால முடிஞ்சது ஒரு பார்சல்னாலும் கொடுத்துருங்க. இது ஒன்று. அடுத்தது, பாவங்கள் குற்றங்கள் என்னென்ன நடைபெறுகிறது. என்னால ஏன் இந்த பூகம்பம் வரணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் செய்த சின்ன பாவம், நான் பெருசாலாம் பாவம் செய்யல விளங்கிட்டா, சும்மா அப்பப்போ ஒரு சிகரெட் அடிச்சுக்குவேன், அப்படித்தானே சொல்றாங்க. சும்மா அப்பப்போ ஒண்ணு செஞ்சுக்குவேன், நான் பெருசா ஒண்ணும் செய்யல, நாங்க உம்மா வாப்பாவை சரியா பார்க்காட்டிலும் பாவம் விளங்கிட்டா, நான் சின்ன பாவம் தான் செய்யறேன், இதெல்லாம் ஒரு பாவமா என்று நினைக்கக்கூடிய பாவங்கள் தான் என்னாலதான் இந்த வெள்ளம் வருது என்று மனசுல ஆழமா பதிஞ்சுவோம். இது மூன்றாவது அம்சம் என்னன்னா, எந்த சமுதாயத்தில் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வை படுத்தி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்திலும் அல்லாஹ் அழிவுகளை ஏற்படுத்துவான். எங்களால் முடிந்தவரை மார்க்கத்தை கற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், குர்ஆனை மனனமிடக்கூடியவர்களை நாங்கள் உருவாக்கி இந்த சமுதாயத்தை அழிவை விட்டு பாதுகாப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹதா இந்திய வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் அஜ்மஈன்.